இவங்க தான் என்னோட டாக்டர் Daughter. ஆக்ட் பண்ண போறாங்க, தாக்ஷாயினி. பேரு வேற ஓகே அது சொன்னாரு. ஃபர்ஸ்ட் மீட்லயே ஆமா, நான் அழுதுட்டு இருப்பேன், இப்படி இது பண்ணுவாரு. அப்போ வந்து கேட்டார், வலிச்சுதா? Bharat College of Nursing, Thiruvarur, affiliated to the Tamil Nadu Dr. MGR University. Admission open for BSc Nursing 2024. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. ஸோ ஃபஸ்ட்டு படம், அது ஃபஸ்ட்டு படமே ரஜினி சாரோட. நாங்கள் ரஜினி சாரோட ஃபேன் தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே. அவரை பார்த்தா மட்டும் போதும் ஓகே அப்படிங்கிறது தானே. அப்போ வந்துட்டு என்னை இப்படி பிடிச்சிட்டு இவங்க தான் என்னோட டாக்டர் ஆக்ட் பண்ண போறாங்க, தாக்ஷாயினி. பேரு வேற அது சொன்னாரு. ஃபர்ஸ்ட் மீட்லயே ஆமா. அந்த அடிக்கிற சீன் நீங்க பைக்ல போறீங்க அது மட்டும் தான் சொன்னாங்க. அப்போ கார் ஸ்பீடா வரும், பார்த்தா ரஜினி சார் யார் நடிக்கிறன்னு அவன் நிறுத்திடுவான். நிறுத்தினதுக்கு அப்புறம் நான் இறங்கி ஃபாஸ்டா வந்துட்டு கார்ல உட்காந்துட்டு தான் அவர் மூவ் ஆகி போயிடும். எஸ்பி முத்துராமன் சார் வந்தார் டைரக்டர். அவர்கிட்ட வந்து என்னோட டாக்டர் தாக்ஷாயினி அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்ட இன்ட்ரடியூஸ் டாட்டரா தான் ஆமா. வாழ்ந்துருக்காங்க. நான் அழுதுட்டு இருப்பேன், இப்படி இது பண்ணுவாரு. அப்போ வந்து கேட்டார், வலிச்சுதா? அதனால அப்போ நான் சார் கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் அடுத்த மூவி என்ன சார் பண்ணுறீங்க? அதுவும் தயங்கி கேட்டேன். சொல்லுமா என்னம்மா அது அப்படின்னு வருவாங்க. பட் ஆனா படையப்பா வேண்டாம்னு சொல்லிட்டு படையப்பா பாக்குறப்ப உங்களுக்கு அந்த மிஸ்ஸிங் ஃபீல் இருந்ததா? கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டேனே. பிஹைண்ட் தி சியர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க, தாக்ஷாயினி மேம். ஸோ உங்களுடைய ஜேர்னியை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே மேம். ஸோ அண்ணாமலை படம் அது வந்து இப்போ வரைக்குமே ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட்டாக தானே இருக்கும் உங்களுக்கு. ஸோ எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது? ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்போது நாங்கள் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்த டைம் தான் அது. ஸோ ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொன்னால் அது ஃபஸ்ட்டு படமே ரஜினி சாரோட. நாங்கள் ரஜினி சாரோட ஃபேன் தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே. ஏவிஎம்ல வந்து பார்க்க சொல்லணும்னு சொன்னாங்க. சரி ஓகே, நாங்கள் வந்துட்டு ஸோ எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது இல்லையா. ஸோ அதனால எக்ஸைட்மெண்ட்டு ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரிலாம் இல்லை. சரி என்ன நடக்குது போய் பார்ப்போம், அவரை பார்த்தா மட்டும் போதும் ஓகே அப்படிங்கிறது தானே. அதனால போனோம், நானும் என் பிரதரும் தான் போனோம். போனப்போ அங்கே வந்துட்டு வெளியில் ராதாரவி சார் உக்காந்துட்டு இருந்தார். அவர் பார்த்துட்டு என்ன விஷயம் சார், இந்த மாதிரி வர சொல்லியிருக்காங்க. சரி போங்க, உள்ள டைரக்டர் இருக்காங்க, உள்ளே போங்க. நாங்கள் நினச்சோம் ரஜினி சார்லாம் இருப்பார், சரி பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சேன். போனால் அது வந்துட்டு ஏவிஎம் ஸ்டுடியோ. ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்துட்டு சரத்பாபு சார் அவங்க ஃபேமிலி செட் அது, அந்த வீடு. ஓகே. ஸோ அந்த ஷூட் அங்கே நடந்துட்டு இருந்தது. போய் பார்த்தோம், சுற்றி பார்த்தோம் அவர் இருப்பாரு அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா அப்போ எங்களுக்கு தெரியாதுல்ல இது சரத்பாபு சார் வீடு, எங்களுக்கு வேற வீடு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் இருப்பாரு அப்படின்னு நினச்சிதான் நாங்கள் போனோம். போனால் அப்புறம் அவர் இல்லை. அப்புறம் டைரக்டர் பார்த்துட்டு சரி ஓகே நான் சொல்லி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க. என்னடா போனோம் வந்துட்டோம், பார்க்கல, நம்ம இருக்கோமா இல்லையா, சரி ஓகே ஏதோ. ஆனால் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு பாசிட்டிவ் வைப் தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 1 வீக் இருக்கும். ஏன்னா அங்கேருந்து பதில் வரல, என்ன ஏது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதே நினச்சிட்டே இருந்தனால அது கனவுலேயே வந்துடுச்சு. நான் கனவுலேயே வந்துட்டு நான் ஷூட் போன மாதிரி ஓகே ஆகி நடிச்சிட்டேன். பட் ஆனால் உங்களுக்கு ரோல் முன்னாடி சொல்லிட்டாங்களா, டாட்டர் ரோல் தான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு? அதெல்லாம் சொல்லிட்டாங்க. நல்ல சன்லைட்டே வந்துடுச்சு. அது முழிச்சு பார்த்தா அது கனவாகவே இருந்தது. அதில் கூட சரி ஓகே கனவுல நம்ம நடிச்சிட்டோம், அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அந்த சந்தோஷத்துல இருந்தால் அது பகல் கனவு கண்டிருக்கும், நடக்குமோ நடக்காதோ அந்த ஃபீலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் சொல்லிட்டு வாகினியில் தான், வாகினி ஸ்டுடியோவில் வர வச்சாங்க. போனதுமே ஒரு 2 ட்ரெஸ் இருந்துச்சு. அங்கே மேக்கப் போட சொல்லியிருந்தாங்க. மேக்கப் மேன் இருந்தாங்க, பெரிய மேக்கப் மேன். அவங்க மேக்கப் போட்டாங்க. சரி மேக்கப் போட சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா உள்ளுக்குள்ளே சரி அந்த ஒரு விஷயம்லாம் தெரியும். அதாவது என்னென்னா நம்ம நடிச்சிட்டா கூட நம்ம சப்போஸ் சரியா நடிக்கல, செட் ஆகல சொல்லிடுவாங்களோன்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் அந்த இதெல்லாம் இருந்துச்சு. என்னவோ கடவுள் மேலே பாரத போட்டு சரி ஓகேன்னா மேக்கப் போட்டாங்க. ஒரு கட்டம் ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் காஸ்டியூம் போட சொன்னாங்க, அது ஓகே ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி ஆகிட்டு செட்டுக்கு அது ரொம்ப வெயிட் பண்ணி எல்லாமே சடனாக நடக்கலை. ஸோ வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஷார்ட் ரெடின்னு சொல்லிட்டு செட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. மேக்கப் ரூம்லேருந்து செட்டுக்கு போகிறோம். அதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ரஜினி சாரை பார்க்க போகிறோம். அவர் அங்கே இருக்காரா இல்லைன்னு கூட தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தேடி போறப்ப இல்லை இல்லையா, அந்த மாதிரி தான் போனோம். செட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க.
ஷார்ட் ரெடி அதை நடிக்க போனோம் அந்த மாதிரி சொல்லி வர வச்சாங்க. உள்ளே போனால் அவர் எங்கே இருக்கார், ஆனால் மைண்டில் வந்து என்னென்னா அவர் எங்கே இருக்காரு பார்த்து நம்ம அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் உள்ளே என்ட்ரி ஆனதுமே எங்கள் அம்மா வந்து கூட வந்தாங்க. பட் என்ட்ரி ஆனதுமே ரஜினி சார் அங்கே வந்து ஃபாஸ்ட்டாக வந்தார். உங்களை நோக்கி வந்தார்? ஆமாம், ஃபாஸ்ட்டாக வந்தார். வந்தது எனக்கு ஒன்றும் புரியல. நேராக வந்துட்டு இப்படி ஷோல்டரில் இப்படி கை போட்டுட்டு அங்கே ஆச்சி அம்மாலாம் இருந்தாங்க, மனோரமா ஆச்சி இருந்தாங்க, விஜயகுமார் சார் ஃபேமிலி இருந்தாங்க, குட்டி ஸ்ரீதேவி இருக்காங்க இல்லையா அவங்க பொண்ணு, அப்போல்லாம் குட்டி பொண்ணாக இருந்தாங்க, அவங்களாம் இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு என்னை இப்படி பிடிச்சிட்டு இவங்க தான் என்னோட டாக்டர் பண்ண போறாங்க தாக்ஷாயினி பேரு வேற சொன்னாரு. ஃபர்ஸ்ட் மீட்லயே. ஆமா, அவர் ஃபேஸ் கூட என்னால பார்க்க முடியல, காலில் விழ முடியல, நான் நினைச்சது எதுவும் நடக்கல. ஆனா இவர் பிடிச்சிட்டாரு இல்லையா, சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்ன என்னோட டாக்டர் ஆக்ட் பண்றாங்க தாக்ஷாயினி பேர் சொன்னாரு. ஓகே, சூப்பர். அது அந்த தருணம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். ஆனா பிகினிங் ஸ்டேஜ்ல ரஜினி சார் கூட நடிக்கிறீங்க அப்படின்றப்போ அந்த டேக்லாம் போறப்போ கொஞ்சம் பதட்டம்லாம் இருந்ததா ஸ்டார்டிங்ல? இருக்கும் ஆனா அது வெளியே காட்டிக்க மாட்டேன். ஓகே, வெளியே காட்டிக்க மாட்டேன். அங்க என்ன கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமே சார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் கொண்டு வந்துட்டாரு. ஸோ அந்த கொஞ்சம் பயம் போயிடுச்சு. நம்ம இருக்கோங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கன்ஃபார்ம் தான், நம்மளை வந்து இது ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைலாக் கொடுத்து சீன் அந்த மாதிரி வரல. அதாவது ரஜினி சார் வந்துட்டு ஒரு சாங் வரல, வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் சொல்லிட்டு. ஸோ அதில் வந்துட்டு இந்த ஃபேமிலி உள்ளுக்குள்ளே வருவாங்க ஒரு ஸ்டேஜில். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஃபேமிலி உள்ளுக்குள்ளே வருவாங்க. அப்போ நான் நடந்து வருவேன். அந்த ஷாட் தான் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட். சோ அப்போ அதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தது ஆமா, நம்ம இதுல இருந்து வெளியே போக முடியாது, நம்ம தான் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிக்குள்ள நான் பாண்டிங் ஆன மாதிரி டைரக்டரும் வந்துட்டு டைரக்டரோட ஒய்ஃப் இருந்தாங்க, சுரேஷ் கிருஷ்ணா சாரோட ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்களும் வந்து நல்லா ஃப்ரீயா தைரியமா சொல்லி தருவாங்க. பெரிய அதிர்ஷ்டம் எனக்கு. கண்டிப்பா. யா மேம், இன்னொரு விஷயம் வந்து எல்லாருமே அதிகமா கேட்டிருப்பாங்க, அந்த அடிக்கிற சீனு ஆக்சுவலி அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், அப்படியே ரியலா இருக்க மாதிரி இருக்கும். சோ ஷூட்டிங் ஸ்பாட்ல அது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டே வந்து போட் கிளப் ரோட்ல வந்துட்டு சார் வந்து கார் ஓட்டிட்டு வருவாரு, நான் முன்னாடி பைக்ல போயிட்டு இருப்பேன். ஆமா, கரணோட. அப்போ அந்த சீன் கூட பர்ஃபெக்டா சொல்ல மாட்டாங்க இதுதான், நானா ஓகே பண்ணிக்கணும். ஓகே, இதுதான். கார் மட்டும் கார்ல ஸ்பீடா வருவாரு, நான் அவனோட பைக்ல போயிட்டு இருப்பேன். அப்போ வந்துட்டு கார் நின்னுடும். முன்னாடி சொல்ல மாட்டேன் கார் நிக்க போது நீ அந்த கார்ல ஏறிக்கணும், அதெல்லாம் சொல்லல. நான் பைக்ல போயிட்டு இருப்பேன். அப்போ கார் ஸ்பீடா வரும். பார்த்தா ரஜினி சார் வந்ததுமே ஆர்ன் அடிப்பாரு. அவங்க கிட்ட ப்ரெஸ் பண்ணி ஐயோ ஆர்ன் அடிக்கிறேன்னு அவன் நிறுத்திடுவான். நிறுத்தினதுக்கு அப்புறம் நான் இறங்கி ஃபாஸ்டா வந்துட்டு அந்த ஷாட் வந்து ஒன் மோர் போகக்கூடாது அந்த பயம் இருக்கும். பயமே அதுதான், எதுவுமே வந்து ஒன் மோர் டேக் போயிடக்கூடாது அந்த பயம் இருந்துச்சு. அதனால நான் ஃபாஸ்டா ஓடி வந்து கார்ல உட்காந்துட்டு அவர் மூவ் ஆகி போயிடுவார். அப்புறம் வீட்டுக்குள்ள போய் ஆக்ஷன் நடந்து வர்றது, அதுக்கப்புறம் அவர் உட்காந்து பேசுவாரு, அதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த டைலாக்கும் வந்து என்னன்னா அவங்க முன்னாடி இந்த ஒரு 2 டைலாக் சொல்லிட்டாங்க. சொன்னதுமே அதே மாதிரி நான் பண்ணேன். ஸோ அது வந்து லைவாகவே இருந்தது. அவர் வெளியில் போயிட்டு டென்ஷன் ஆகிட்டு வெளியில் போயிட்டு அப்புறம் வருவார். அந்த டோர் திறந்துட்டு வந்துட்டு நான் சோஃபாவில் உட்காந்துருப்பேன் அழுதுட்டு. அப்போ பக்கத்தில் வந்து கேட்பாரு வலிக்குதாம்மா அப்படின்னு கேட்பாரு. ஓகே. ஸோ ஷார்ட்ல இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து நான் அழுதுட்டு இருப்பேன். அப்போ சும்மா தலையை மட்டும் இப்படி இப்படி பண்ணுவார். அப்போ வந்து கேட்டார் வலிச்சுதா அப்படின்னு. இல்லை சார் அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் ரியல் அடியாது. இல்ல அவரு கழுத்து தானே பிடிச்சாரு, ஆக்டிங் தானே, ஒரு ஸ்ட்ரகிளிங் அந்த மாதிரி தான் இருக்கும். சோ கண்டிப்பா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும் உங்களுக்கு அந்த டைம்ல. அண்ட் இப்ப கூட எங்கேயாவது பாக்குறப்ப யாராவது ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல, ரெகக்னைஸ் பண்ணி கேட்பாங்க இல்லையா, இந்த மாதிரி நீங்க தானே அண்ணாமலையில நடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு? அது பழைய ஆட்கள்ல கண்டிப்பா கேக்குறாங்க. பட் நான் இப்போ ரீரிலீஸ் ஆச்சு அண்ணாமலை, இது கமலா தேட்டரில் இப்போது ஹிட் மூவியில் ரீரிலீஸ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அண்ணாமலை படமும் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். ரொம்ப வருஷம் இப்போ அது நல்லா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க ஆடியன்ஸ். இந்த ரீரிலீஸ் ஐயோ நான் தேட்டரில் நான் ஃபேமிலியோட தான் மறுபடியும் போயிருந்தேன். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் மறுபடியும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இன்னும். ஆமாம், ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குற மாதிரி கமலா தேட்டர் ஃபுல்லாகவே அந்த
அந்த ஃபுட்டேஜ் நான் வீடியோல எடுத்தோம். ஆக்சுவலி நேர்ல இருந்து பாக்குறப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது புரியுது. நேர்ல ஃபேனாவும் இருக்கணும், டாட்டராவும் இருக்கணும் அப்படின்றப்ப நீங்க ஸ்டார்டிங்லயே சொன்னீங்க அவர் அந்த டாட்டர்ன்ற கம்ஃபர்ட் கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ த்ரூ அவுட் அந்த ஜேர்னில வந்து ஒரு டாட்டர் ஃபாதர் அந்த ஒரு மோட்லயே தான் இருந்தீங்களா ஆஃப் ஸ்கிரீன்ல? ஆமா கண்டிப்பா. Okay. செட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களா வருவாங்க. அப்போ எஸ்பி முத்துராமன் சார் வந்தாரு டைரக்டர். அவர்கிட்ட வந்து என்னோட டாட்டரு தாக்ஷாயினி அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டயும் இன்ட்ரடியூஸ் டாட்டரா தான் வாழ்ந்திருக்காங்க. ஓகே. அப்படித்தான் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு. ஏன்னா அவர் அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. சோ ஸ்வீட் ஆஃப் ஹிம். அண்ட் இன்னொரு விஷயம், இப்ப அதை தாண்டி ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமும் அவர் கான்டாக்ட்ல இருந்தாரா? எனக்கு ஒரு விஷயம், இந்த கார்ல போற சீன் அப்போ நான் கேட்டேன், சார் நீங்க அடுத்த மூவி என்ன சார் பண்றீங்க? அதுவும் தயங்கி கேட்டேன். சொல்லுமா என்னம்மா நல்லா இருக்கு மிமிக்ரிலாம். இல்ல அந்த மாதிரி அவ்வளவு ஃபாஸ்டா பேசினாரு. நானே சைலண்ட். இவர் ஃபாஸ்டா பேசுற நம்மளால என்ன கேட்க முடியும்? எதுவுமே கேட்க முடியாது. நீங்க நெக்ஸ்ட் மூவி என்ன பண்றீங்க? அதில் நான் ஏதாவது ஒன்றும் இல்லை, நீ ஆஃபீஸ்க்கு போ. அப்போ வந்து ஜில்லா கலெக்டர்னு பேர் வந்துச்சு. அது வந்து எஜமான் படம். எஜமான் படத்துக்கு ஜில்லா கலெக்டர்னு பேர் வச்சாங்க. அப்புறம் வந்துட்டு பாண்டியன் படம், 2 படம் அந்த டைமில் வந்துச்சு. அப்போ வந்து நீ ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு சொன்னார். ஆஃபீஸ்க்கா நானா மைண்டில், ஏன்னா ஆஃபீஸ்னால எனக்கு பயம் வரும். சப்போஸ் நம்ம ஓகே ஆகுறோமோ ஆகலையோ, அது வந்து நான் டிசப்பாயிண்ட் எடுத்துட்டு நான் போவே இல்லை எந்த ஆஃபீஸ்க்கும். அதுதான் சொல்றேன், நான் ஒரு பேக்குது மிஸ் பண்ணங்கிறது. அதுக்கப்புறம் யோசிக்கிறேன், அவரை கேட்டாரு அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணீங்களா ஆஃபீஸ்ல அந்த மாதிரிலாம் ஏதாவது? இல்ல, அதுக்கப்புறம் அந்த கான்டாக்ட் இல்லை. நான் மறுபடியும் போய் கேட்கல. ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து சீரியலும் ஒரு பக்கம், சினிமாவும் ஒரு பக்கம். ஆனா நான் சீரியல்ல பண்றவங்களுக்கு சினிமால பண்றேன்னு தெரியாது, சினிமா பீப்புளுக்கு நான் சீரியல் பண்றேன்னு தெரியாது. அது என்னமோ 2 ட்ராக் அது பாடு போயிட்டு இருக்கும். ஓகே. பட் இருந்தாலும் இப்போ நீங்க ஏதாவது கேரக்டர் மிஸ் பண்ணது, நீங்க ஸ்கிரீன்ல அந்த படத்தை பாக்குறப்ப ஓகே நம்ம நடிச்சிருக்க வேண்டியது அப்படிலாம் அது தோணிருக்கு? வந்து எனக்கு வந்து படையப்பால வந்து நான் ரஜினி சார் வந்து செகண்ட் டைம் வந்து பாபா படம் ஷூட்டிங்ல எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு கன்னடாலேருந்து வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ரஜினி சார் பார்க்கணுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மேனேஜர் நம்பர்லாம் வாங்கிட்டு பிரசாத் ஸ்டுடியோவில் தான் ஷூட்டிங் நடந்தது. சரின்னு சொல்லிட்டு அவங்களோட ரஜினி சார் போய் அதுக்கப்புறம் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் போய் பார்த்தா சரி ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க, ஃபைட் சீன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போது அவரை பார்த்து கூப்பிடுவோம், ஏன்னா டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஃபைட் சீன் போயிட்டுருக்கு. ஸோ ஓரமாக நின்றுட்டு இருந்தோம். ஆனால் அவர் அங்கேருந்து பார்த்துட்டே இருந்தார், நான் அவரையே பார்த்துட்டு. ஆனால் ஞாபகம் இருந்திருக்கும்ல 10 இயர்ஸ் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் போயிட்டு அப்படி கை காட்டினாரு. சரி அவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டுட்டு நான் ஸ்டேஜ் அங்கே ஃபைட் சீன் பண்ணுறாங்களே அந்த ஸ்டேஜ்லேயே கூப்பிட்டுட்டு இன்னைக்கு சார் இவங்க கனடாலேருந்து வந்திருக்காங்க, ரெகக்னைஸ் பண்ணவே முடியல அப்படின்னாரு. 10 இயர்ஸ் ஆயிடுச்சுல, ஓகே அடையாளம் தெரியாம ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஓகே. நீங்க சேஞ்ச் ஆயிட்டீங்க? நான் சேஞ்ச் ஆயிட்டேன், அது 10 இயர்ஸ் ஆயிடுச்சு ட்ராவல் ஆகி அப்படின்னு ஏதோ சொன்னார். அதுக்கப்புறம் இவங்க அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே ஃபோட்டோ எடுத்துங்க, அது அவங்க கேமரால எடுத்துங்க. பட் நீங்க அந்த ஒரு பிரேக் எடுக்கலான்ற முடிவுல இருந்தீங்க? ஆமா, எனக்கு வேண்டாம் சினிமா வேண்டாம், நமக்கு ஒரு ஏஜ் வர வரைக்கும் நம்ம இதுல இருப்போம், கடைசி வரைக்கும் சினிமாவிலேயே இருக்கணுங்கிறது எண்ணம் இல்லை. பட் ஆனா படையப்பா வேண்டாம்னு சொல்லிட்டு படையப்பா பாக்குறப்ப உங்களுக்கு அந்த மிஸ்ஸிங் ஃபீல் இருந்ததா? கண்டிப்பா பண்ணிருக்கலாமா அந்த ரோல் அப்படின்ற? கண்டிப்பா. என்னன்னா இந்த மாதிரி இங்க சொல்லிட்டாங்க தாக்ஷாயணி அவங்க தான் 2வது பொண்ணா வர போறாங்க, மறுபடியும் ரஜினி சார் பொண்ணு, எந்த பொண்ணுன்னு தெரியாது, அவங்க தான் பொண்ணா வர போறாங்கன்னு. ஐயோ சார் நான் வரலன்னு சொல்லுங்க, நான் ஃபோட்டோலாம் அனுப்பல, நான் வரல, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கண்டிப்பா அது ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இருந்திருக்கும். அது படையப்பா வந்து அண்ணாமலையில எப்படி நேமோ அதே மாதிரி படையப்பா ஒரு பயங்கர மாசான படமா இருந்துச்சு. சோ அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டீங்க, ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, ஓகே ஃபைன். ஆனா வேண்டாம்னு சொல்லி தானே அந்த ஒரு முடிவு எடுத்தீங்க. திருப்பி ஒரு என்ட்ரி அப்படின்றப்போ திருப்பி சீரியல்ஸ் எல்லாம் நீங்க கண்டினியூஸா பண்ணிருந்தீங்க? அதுதான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 5 இயர்ஸ் நான் எதுவும் பண்ணல, வீட்டுல தான் இருந்தேன். அண்ட் அண்ணாமலையை தாண்டி தொடர்ந்து நீங்க பண்ற ரோல்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கு மேம். ஆக்சுவலி மக்கள் மனசுல வந்து ஒரு பதிர ரோலா தான் பண்ணியிருக்கீங்க. 2014 ஈராஸ் கம்பெனியோடது கிடாயின் கர்ணம் பண்ணேன், ஹீரோயினோட மதர் தான். அப்புறம் என்கிட்டே மோதாதே மூவி, அதுலேயும் ஹீரோயின் மதர் பண்ணேன். அப்புறம் தியா இவங்க ஏஎல் விஜய் சார் மூவி, தியாவில் வந்து ஹீரோவோட மதர் ரோல் பண்ணேன். அப்புறம்
லக்ஷ்மியில் வந்து ஒரு டீச்சர் கேரக்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் பக்ரீத்னு ஒரு மூவி பண்ணேன். இந்த பக்கம் சீரியலும் போயிட்டு இருக்கு, பிஸியா இருக்கீங்க. வானத்தை போலன்னு ஒரு சீரியல் சன் டிவியில். அது நல்ல டாக்கு, நல்ல எல்லாருக்கும் நல்ல ரீச் ஆன ஒரு கேரக்டர் கூட. இப்போ எனக்கு தெலுங்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் போய் அங்கே எனக்கு ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் ஒரு வேதவத்தின்னு ஒரு கேரக்டர், ஒரு 14 ஊரை காப்பாற்றுற ராஜமாதா மாதிரி. அந்த மாதிரி ஒரு சூப்பர் கேரக்டர். இது வரைக்கும் யாருன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. ஆக்சுவலி நல்ல ரோல்ஸ் அண்ட் நல்லபடியா இத்தனை வருஷமா சினிமா சீரியல்னு போயிட்டு இருக்கீங்க. ஸோ அப்ப இருக்க சினிமா அண்ட் இப்ப இருக்க சினிமா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முன்னாடி விஜயகாந்த் சார் இருந்தாருன்னா அவர் வந்துட்டு டைரக்டர் நிறைய புது டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். கேமராமேன், ஹீரோ, ஹீரோயின், நல்ல நல்ல படங்கள் வரணும். அதுக்கு வந்து ஹீரோஸ் வந்து புது புது டைரக்டர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கொடுக்கணும். இதெல்லாம் உங்களுடைய ஏக்கமா இருக்கு தமிழ் சினிமால இந்த விஷயங்கள்லாம் மாறணும். ஏன்னா அதுதான் நாங்கள் அப்போ வந்து பிடிக்காம இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ பிடிச்சி சினிமானா இப்படியெல்லாம் வரணும், இப்படிலாம் இருக்கணும். அந்த பழைய விஷயங்களை பார்க்கும்போது இப்போ பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது சினிமா வந்து ஒரு ட்ரீம் ஃபேக்ட்ரி தானே சொல்லுவாங்க, ஒரு கற்பனை உலகம். நிறைய நல்ல டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கதை இருக்கணும், ஸ்க்ரீன் பிளே இருக்கணும், எல்லாமே இருந்தால் தான், மியூசிக் இருக்கணும், எல்லாமே இருந்தால் தான் படம் ஓடும். அதே மாதிரி எல்லா ஹீரோஸும் முன்னுக்கு வரணும். ஓகே, நல்ல படங்களுக்காக ஆடியன்ஸ் வெயிட்டிங். ஓகே, ஆக்சுவலி we are all waiting. ஸோ நிறைய விஷயங்கள் சினிமாவை பற்றியும் உங்கள் ஜேர்னியை பற்றியும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஹேண்ட்வேர்ட்ஸ்க்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. Bharat College of Nursing, Thiruvarur, affiliated to the Tamil Nadu Dr. MGR University. Admission open for BSc Nursing 2024. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st, 2024.